இளைஞர்கள் எல்லாம் தாவேக்காவில் இருக்காங்க. எந்த இளைஞர்கள் இருக்கா? ஆனா என்ன கொடுமை தெரியுமா? இது எல்லாருமே மே மாசம் 5ஆம் தேதி 6ஆம் தேதிக்கு அப்புறம் இவன் தான் அறிவாலயத்துக்கு முதல்ல வருவான். வந்து முதல்ல சிஎம் பார்ப்பான். நம்மளை பாக்குறப்ப ஐயா நீங்க ஜெயிச்சுட்டீங்களேம்மா. ஆனா நான் இந்த முறை விட மாட்டேன், எல்லாரையும் குறிச்சு வச்சிருக்கேன். எவ்வளவெல்லாம் நம்மள அதாவது ஒருத்தர் சொல்றாரு, தாவேகா தலைவர் கூர்மைப்படுத்துகிறான், பிஜேபி அட்டாக்க கூர்மைப்படுத்துகிறார். ரொம்ப கடுப்பாயிடுச்சு எனக்கு ஒரு பேட்டியில. என்னடா கூர்மைப்படுத்துறாரு? 3 வருஷமா மொத்தமா விஜய் பேசின பேச்சு எவ்வளவு தெரியுமா? 73 நிமிஷம் தான் இதுவரைக்கும் விஜய் பேசியிருக்காரு. இந்த 2.5 வருஷத்துல அவர் பேசுறது 73 வருஷம். 73 வயதான சபாபதி மோகன் 11வது நாளாக 70 நிமிடமும் தினமும் பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் மட்டுமல்ல, என்னை போல தமிழ்நாட்டில் இது போன்ற பிரம்மாண்டமான கூட்டங்கள் நடந்தது. நீங்க கட்சி ஆரம்பிப்பீங்க, ஒரேடியா அப்படியே சீஃப் மினிஸ்டர் டிப்டி சிஎம் கூட கிடையாது. எந்த இளைஞர்கள் இருக்காங்க கணக்கு சொல்லட்டுமா? 10 லட்சம் லேப்டாப் வாங்கின மாணவர்கள் எல்லாரும் ஓட்டு போடுறாங்க. சார் நீங்க உறுப்பினர் ஆக்காமலேயே 10 லட்சம் பேர் இன்னைக்கு திமுகவுக்கு ஓட்டு போடுறதுக்கு தயாராக இருக்காங்க. 1 லட்சம் பேர் தள்ளுங்க, 2 லட்சம் பேர் தள்ளுங்க, 8 லட்சம் படிக்கிற மாணவர்கள், 13 லட்சம் பேர் தமிழ் புதல்வன் திட்டம், அதுபோல புதுமை பெண் திட்டத்துல மாசம் 1000 ரூபாய் வாங்குறவங்க 13 லட்சம் பேர். 3 லட்சம் பேர் போட்டோம். அதுல ஒரு 10 லட்சம் இளைஞர்கள், 42 லட்சம் இளைஞர்களுக்கு நான் சொன்ன திறன் மேம்பாட்டு பயிற்சி, ஸ்கில்லிங், ரீஸ்கில்லிங், அப்ஸ்கில்லிங். முதல்ல பயிற்சி, அப்புறம் அடிஷனலா பயிற்சி, அப்புறம் கூடுதலா பயிற்சி. 42 லட்சம் பேருக்கு இந்த 3ஐயும் கூட்டினீங்கன்னா 42, 52, 64 லட்சம் இளைஞர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் உருவாக்கி இருக்கக்கூடிய, கவர்ந்து இழுக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்த இளைய தலைவர் என் அண்ணன் மகன் மாண்புமை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். 64 லட்சம் பேர். எந்த இளைஞர்களுக்கு ஓட்டு போடுவான்? பயங்கரமா கூட்டம் வரும். சத்தை அப்படித்தான்டா கூட்டம் வரும், இப்படித்தான் வரும் கூட்டம். கூட்டம் எங்களுக்கு தெரியாதா? நாங்க பார்க்காததா? நாங்க பார்க்காத கூட்டமா? அது நான் பார்க்காத கூட்டமா? எவ்வளவு பெரிய கூட்டம் வரும். அதுக்கப்புறம் நாமினேஷன் போடுறப்ப அதுல பாதி குறையும். தேர்தல் பிரச்சாரத்துக்கு போடுறப்ப திரும்பி பார்த்தீங்கன்னா 10 கார் இருந்தது 3 கார் ஆகிடும். தேர்தல் நெருங்க நெருங்க மதிப்பிற்குரிய தாவேகா தலைவர் விஜய் அவர்களே, கட்சி ஆரம்பிக்கிறது ஒரு தப்பு இல்லை. நீ கட்சி ஆரம்பிக்கலாம். இதோ என் அண்ணன் மகன் உதயநிதி 12 வருஷத்துல 234 தொகுதியில 300 இடத்துல பயிற்சி முகாம், 200 இளைஞர்கள், இளம் பேச்சாளர்கள், எத்தனை செய்திகள் தொடர்களே. நான் ஒரு செய்தியை சொல்லுகிறேன். இந்தியாவில் எந்த அரசியல் கட்சியாவது கிளைக்கழகம் வரை இளைஞரணியை நியமிச்சிருக்குன்னா அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி மட்டும்தான் கிளைக்கழகம் வரைக்கும் இருக்கு. நீ என்ன பண்ணிருக்க? 24 கட்சி தொடங்கி பார்லிமெண்ட் எலெக்ஷன் நோ, பை எலெக்ஷன் நோ, ஸ்ட்ரெயிட்டா அசெம்பிளி எலெக்ஷன், ஸ்ட்ரெயிட்டா சீஃப் மினிஸ்டர் என்று சொல்லக்கூடிய அன்பிற்குரிய தாவேகா தலைவர்களே, கொஞ்சம் நாவடக்கணும். அரை நூற்றாண்டுக்கு மேல் அரசியல் களத்திலே உழைப்பும் தியாகமும் சிறைச்சாலைக்கும் சென்ற எங்கள் தலைவரை பார்த்து அங்கிள்ங்கிறது, கிண்டல் பண்றது, ஒரே வழியில ஒண்ணு உடைச்சு தூளாக்கக்கூடிய செய்திகளை நடத்த இருக்கிறது. அதெல்லாம் நாங்க செய்ய மாட்டோம். ஒழுங்கா நாவடக்கத்தோட இருக்கணும்.